வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு மாலை இரவிலே மழை பெய்த இடங்கள் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சிவகாசி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் 50 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை. அடுத்தபடியே தேனி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா சண்முக நதி உத்தமபாளையம் தாலுக்கா 15 மில்லிமீட்டர், கூடலூர் 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி 30 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் எருமைப்பட்டி 20 மில்லிமீட்டர், சேந்தமங்கலத்திலையும் 18 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் 5 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி 10 மில்லிமீட்டர். குறைவான மழைப்பொழிவாக இருந்தாலும் அது ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் 29 மில்லிமீட்டர். இது மழைமானி உள்ள இடங்களில் சற்று குறைவாக இருந்தாலும் இதன் அருகே மழைமானி இல்லாத இடங்களிலே நல்ல மழை, கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது கேரள எல்லையோரம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் மழைமானி இல்லாத இடங்கள், கிராமப்புறங்களில், வனப்பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இடிமழை வனப்பகுதிகளில் தான் மழையே. மரங்களால் குளிர்விக்கப்பட்டு தான் நேற்றைய மழைப்பொழிவே பெரும்பாலும் பொழிந்தது. அதற்கு பிறகு கடற்காற்று நுழைந்து கர்நாடக பகுதிகளில் போய் குவித்தது. கர்நாடகா, கேரளாவில், கேரளா கர்நாடகாவில் அதிக மழை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்ட அமைப்பாக தான் இருந்துச்சு. பிறகு மேற்கு நோக்கி தள்ளப்பட்டது மழைப்பொழிவு. இன்னும் மழைப்பொழிவு பட்டியல் இன்னும் கிடைக்கல. நான் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் 5 சென்டிமீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ், பாக்கியெல்லாம் அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தது. இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலோ, வங்கக்கடலோ, குமரிக்கடலோ 3 கடலுக்கும் வருவது அரபிக்கடலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று, குளிர்காற்று. அரபு நாடுகள் பகுதியிலிருந்து, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதி, ஈரான் பகுதியிலிருந்து அரபிக்கடலில் இறங்கி குமரிக்கடல் சுற்றி, குமரி முனை சுற்றி வாக் ஜலசந்தி, மன்னார் வளைகுடா வழியாக வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று. வங்கக்கடல்லையும் உயரெடுத்தோம். இந்த காற்று குளிர்காற்று. இது முதல்ல மேற்கிலிருந்து நுழையும். மேற்கிலிருந்து நுழையும் பொழுது கேரளாவில் கடுமையாக வெப்பமடையும். சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு புதுச்சேரிக்கு நேர் மேற்கே உள்ள எல்லா வழித்தடம் வழி சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு புதுச்சேரி. அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தோட திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஏற்காட்டுக்கு வடக்கே உள்ள பகுதிகள், பொம்மிடி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி, அப்படியே பார்த்திங்கன்னா மேட்டூர், கொளத்தூர், அப்படியே சாம்ராஜ் நகர், இந்த வழித்தடத்தில் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும். இப்போது அப்படியே கேரளாவோட கோழிக்கோடுக்கு வடக்கே. ஆக தரை வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அதை நிரப்புவதற்காக கேரளா பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து அதில் கூடிய நீராவி மேலெழுந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல்ல மழைப்பொழிவு ஏற்படுத்தும். கணவாயில் வறண்ட காற்று நுழையும். கடுமையான ஒரு புழுக்கம், வியர்வை, அனல், கடும் வெப்பம். ஆனால் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா செல்சியஸில் பார்த்தீங்கன்னாக்கா 38 தான் இருக்கும். ஆனால் அதோட அனுபவிக்கக்கூடிய அந்த அவஸ்தை இருக்குது பாருங்கள், அசௌகரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் 100 டிகிரியையே நம்மளால் தாங்க முடியலை. 100 டிகிரி என்பது ஒரு சாதாரண வெப்பம்தான், தொடக்கம் தான். 102, 103, 105 இல்லை. கடந்த ஆண்டு 111 வரைக்கும் போனது, அதை தாங்கி விட்டோம். ஈரோட்டில் தினசரி 111. அதை தாங்கிய உடல் இன்றைக்கு 100 டிகிரியை தாங்க முடியலை. காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை. கடந்த ஆண்டு காற்றோட ஓட்டமும் இருந்தது, வெயிலும் இருந்துச்சு. காற்று ஓட்டம் இல்லை, அனல் மட்டும் இருக்குது, புழுக்கம் இருக்குது, வியர்வை அதிகமாக இருக்குது, அசௌகரியம் அதிகமாக இருக்குது. இந்த
மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்ததும் கேரள எல்லையோரத்தில் முதல்ல இடிமழை பிடிவை தொடக்கும். அப்புறம் கர்நாடக எல்லையோரத்தில் இடிமழை பிடிவை தொடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை விட்டு விட்டு இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையில் மழை பிடிவை தொடக்கும். நீலகிரியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலை. நீலகிரியை தொட்டு போகும். கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்க வேண்டும் நீலகிரி. ஆக நீலகிரி மாவட்டத்தோட கர்நாடக சரிவு, ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம், அப்படியே கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள், திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட ஏலகிரி ஜவ்வாது மலைப்பகுதி, மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூடிய கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய கல்வராயன் மலை, ஏற்காடு சேலம், நாமக்கல் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய கொல்லிமலை பச்சைமலை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் இடிமழை பொழிவு ஏற்படும் மதியத்தில். நேற்றைக்கு வாழப்பாடியில் தொடங்கிய மழை சேலம் பொழிந்து இன்னும் அந்த மழைப்பொழிவு கிடைக்கப்பெற தெரியும் அவ்வளோன்னு. சேலம் பொழிந்து அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து கோயம்புத்தூர் வடக்கு வழியாக அட்டப்பாடி பகுதியை நோக்கி நகர்ந்தது. ஈரோடெல்லாம் பொழிந்து விட்டு அதே போல தான் கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்தது. இப்படி மழைப்பொழிவுகள் இன்றைக்கு மதியமில் கொஞ்சம் தாமதமாக மாலை ஒரு 3 மணிக்கு மேலே மழை தொடங்கும். மாலை 5-6 மணிக்கெல்லாம் நல்ல ஒரு தீவிரமாக இருக்கும். மேற்கே கேரள கர்நாடக எல்லையோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலைகள் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை. 6 மணிக்கு மேலே வங்கக்கடல்லேருந்து காற்று உள்ளே நுழையும். எப்படி நுழையுன்னா, குமரி கடல்லேருந்து ராமேஸ்வரம் வரும், அப்படியே சென்னை வரைக்கும் கடலோரம் போகிறது. திருநெல்வேலியில் நுழையிற காற்று நேரடியாக நேற்றைக்கு எங்கே போகணும்னு சொன்னால் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி போகணும்னு சொன்னோம். நேற்றைக்கு உசிலம்பட்டியில் கனமழை பொழிந்திருக்கும். உசிலம்பட்டி நேராக போய் கொடைக்கானல் மலையோட தெற்கு சரிவே தடுக்கும், அங்கே போய் கொட்டும். தேனி மாவட்டத்திலையும். அடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் நுழைவது நேரடியாக மேலூர் சிறுமலை போகும். அதை தொட்டுட்டு அப்படியே ஈரோடு வரைக்கும் போகும். ஈரோடு நீலகிரி வரைக்கும் போகும். அடுத்தபடியாக ராமநாதபுரத்தில் நுழைவது நேரடியாக ஈரோடு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் சேலம். அடுத்தது புதுக்கோட்டையில் நுழைவது பெங்களூரு மைசூரு அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் போகும். கொல்லிமலை இந்த பகுதிகள் வழியாக அப்படி போகும். டெல்டாவில் நுழைவது பெங்களூரு குப்பம் இந்த பகுதி. அதற்கு வடக்கே நுழைவது திருப்பதி. அதற்கு வடக்கே சென்னை வழியாக நுழைவது அப்படியே விஜயவாடா வழியாக போகும். இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, காற்றோட திசை வடக்கு மேற்காக இருக்கிறது. காற்று குவிதல் கர்நாடகாவில் தான் இருக்கும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் இருந்தால் உள் மாவட்டங்களில் குவிக்கும், கடலோரத்துக்கு மழை வரும். ஆக மழைப்பொழிவு எங்கே குவிக்கப்படுகிறதுனா கர்நாடகாவில் போய் குவிக்குது, ஆந்திராவில் குவிக்குது, தெலுங்கானாவில் போய் குவிக்குது. வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பநீராவியை எதிர்த்து ஏன் அங்கே போய் குவிக்கணும், ஏன் அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வெப்பம் அதிகமாக இருக்குது. 41 டிகிரிங்க. கர்நாடகாவோட உள்பகுதி ஆந்திராவோட உள்பகுதியில் 42 இருக்குது. இன்னும் மகாராஷ்டிரா உள்பகுதியில் 43 வரைக்கும் போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு தான் 101 கிடையாது, ஆனால் வட மாநிலங்களுக்கெல்லாம் 108 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் சூரியன் குத்துக்கதிர் இங்கே இருக்கிறது ஏன் அங்கே உயர்கிறது என்றால் கடற்காற்று நுழையாத காரணத்தினாலே. மையப்பகுதியில் கட்டும் வெப்பம், இங்கே கடற்காற்று நுழைகிறது. கேரளா தான் இருக்கிறதுலே வெப்பம் குறைந்த மாநிலம் இப்பொழுதுக்கு. சாதாரண 32-30 டிகிரி இருக்குது. இது என்ன காரணம்? இயற்கை அமைப்பு தான், மரங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அனலாக வருகிறது கணவாயில் தமிழ்நாட்டின் இடிமழை. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், கொடைக்கானல் மலை மற்றும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலைகளால் மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழைப்பொழிவு மாலையில் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் பெரும்பாலும் கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும். உள்ளே ஒரு சில இடங்களில் மழை உற்பத்தி ஆனாலும் அப்படியே உற்பத்தியாகி அப்படியே ஆஃப் ஆயிரும், ரொம்ப பெருசாக பரவாகாது. சரி, கடலோரம் எப்போ தான் மழை, டெல்டாவுக்கு எப்போ மழை, சென்னைக்கு எப்போ மழை, விழுப்புரம் எப்போ மழை, திருவண்ணாமலைக்கு கிழக்கே எப்போ மழை, பெரம்பலூர் அரியலூருக்கு கிழக்கே எப்பொழுது மழை, ஏன் உள்ளேயும் திருச்சிலையும் சரியாக இல்லை,
மேற்கே மட்டும்தான் பொழிந்து கொண்டிருக்கு, அதுவும் ஒதுக்கி தான் பொழியுது. நீங்கள் தினம் சொல்கிறீங்க சார் எங்களுக்கு இன்னும் பொழியவே இல்லை சார், உண்மைதான். ஆனால் அருகே பொழிகிறது அல்லவா, அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு அருகே இடிமின்னலை தினம் இரவு பார்ப்பீர்கள், உங்களுக்கு அது பொழியாமல் போய் இருக்கலாம். அருகருகே கடுமையான இடி மின்னலுடன் கூடிய மழை அருகருகே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு 27ஆம் தேதி வரைக்கும் இப்படி தாங்க உள்ளதாங்க. 22, 23 அதிகாலையில் லேசாக தூறலாங்க. கடலோரத்தில் தென்கடலோரம் டெல்டா கடலோரத்தில் 22, 23 தூறலாம். ஆனால் அது ஒரு பெரிய மழைப்பொழிவை கொடுக்காது. 28 கடலோர மாவட்டங்களுக்கு மழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 28ஆம் தேதியிலிருந்து 28 எல்லோருக்கும் கொட்டி விடாது. தொடக்கம் இல்லாத மழை ஓரிரு இடங்களில் பெய்யும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி கொஞ்சம் கூடுதலாகும். 4, 5, 6 நல்ல மழைப்பொழிவு இருக்கு கடலோரம். மே மாதம் எதிர்பார்த்து கொண்டக்கூடிய நிகழ்வு 2வது வாரத்தில் ஒன்றும், 3வது வாரத்தில் ஒன்றும், 4வது வாரத்தில் ஒன்றுமா இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஆக 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் தென்சீன கடற்பகுதியில் உருவாகி 11, 12ஆம் தேதி வாக்கில் நிகழ்வாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நல்ல மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதத்தில் நல்ல மழை இருக்குது, மே மாதத்தில் நிகழ்வு இருக்குது. இந்த ஏப்ரல் அதிக வெயிலாகி இருக்கும். கொஞ்சம் 3 நாளைக்கு 4 நாளைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, 104க்கு மேலே போகாது ஃபாரின்ஹீட்டில், புரியுதுங்களா? 40க்கு மேலே போகாது. ஒருவேளை ஒரு 41 போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். பெரும்பாலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வேலூர் இங்கே இருக்கலாம், பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட மத்திய பகுதியில் இருக்கும். திருச்சி விமான நிலையம், மதுரை விமான நிலையம், சேலம், வேலூர், திருத்தணி இந்த பகுதியில் இருக்கலாம். பெரும்பாலும் 38க்கு மேலே 41க்குள்ளே தான் இருக்கும் செல்சியஸில். பிற பகுதி எல்லாமே 100ஐ ஒட்டி இருக்கும். கடலோரம்லாம் 100 கேடு தான், கேரள எல்லையோரம்லாம் 100 கேடு தான். ஒரு 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயில் கூட தான் இருக்கும். 27ஆம் தேதி வரைக்கும் வெயில் கொஞ்சம் கூடித்தான் இருக்கும். ஆனால் மாலை இரவு இடிமழை பொழிவு மேற்கு உள் மாவட்டங்களில் கிடைக்கும். கடலோர மழைன்னா மாத இறுதி நாள்கள் ஓரிரு இடங்களில். மே முதல் வாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பு, அதிலே ஒதுக்குதல் இருக்கும். மே முதல் வாரமே இருந்தாலும் அதில் ஒதுக்குதல் இருக்கும். வலுவான நிகழ்வு 2வது, 3வது, 4வது வாரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.